Hi friends, welcome to SS Family. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவுல பைக் ஸ்டாண்டில் போட்டு பழனி முருகன் கோயில் தான் கிளம்பிட்டோம். நேற்று நான் ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் பழனிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ பஸ்ஸு வந்துருச்சு, நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம். நானும் ஹஸ்பண்டு தான் போகிறோம். குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ பஸ்ஸில் நாங்கள் ஏற போகிறோம். பழனி வண்டியிலே ஏறிட்டோம் நாங்கள் கிணத்துக்கடவுலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவுல பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 மணிக்கு ஏறினோம். 3:10க்கு வந்து பழனி போகுன்னு சொன்னாங்க. இப்போ பொள்ளாச்சி பார்த்து போயிட்டுருக்கு. நாங்கள் எதுக்கு பழனி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சஷ்டி விரதம் இருப்போம். மாதத்துக்கு 2 விரதம், 2 விரதமே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸு நின்றுச்சு. நாங்கள் பழனி வந்து மாதத்துக்கு ஒருக்கா எப்படி கம்பல்சரி போயிடுவோம். வீட்டில் ஒரு நாள் சாமி கும்பிடுவோம். உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாப் இப்போ வந்துருச்சு. அங்கே ஒரு 5 நிமிஷம் வந்து நின்றுச்சு. நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே விரதம் இருப்போம். எதுவும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிட மாட்டோம். நைட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவோம். முருகனை பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். கோயிலுக்கு போனால் வீட்டில் இருந்தால் 7 மணிக்கு மேலே சமைச்சு சாப்பிட்ருவோம். வீட்லேயே சமைச்சு விறகு போட்டு சாப்பிட்ருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பழனி நோக்கி பஸ்ஸு போயிட்டுருக்கு. இப்போ பழனி வந்து இறங்கியாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். என்ன பண்ணலாம், திரு ஆவணங்குடியில் தான் சாமி கும்பிடணும் ஃபஸ்ட்டு. அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். நடந்து போகிறோங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். மலை தெரியுது பார்த்தீங்களா, முருகன் கோயில். திருவாவணங்குடி பக்கத்தில் போயாச்சு. உள்ளே போகிறோம். இப்போ திரு ஆவினங்குடிக்குள்ளே சாமி கும்பிட போயிட்டுருக்கோம். இதான் நுழைவாசல். உள்ளே போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டுக்காக தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சாமி பாருங்கள். நாங்களும் சாமி பார்த்து நல்லா கும்பிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது கீழே. நீ மேலே எப்படி இருக்குன்னு தெரியல, போனால் தான் தெரியும். பார்த்திங்கன்னா சாமி மட்டும் உட்காந்துருக்கோம். இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன் நான். வெளியே போகிறோங்க. நீ பழனி முருகன் கோயில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல, மேலே நடந்து போனால் தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பழனி மேலே அடிவாரம் வந்துட்டோம். மொபைல் பார்த்திங்கன்னா மேலே அலோடு கிடையாது. அதனால சரி மொபைலை கொடுத்துட்டு போயிடலான்ட்டு வந்திருக்கோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு மேலே போய் சாமி கும்பிட்டு உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கு போகிறோம். போயிட்டு வந்து நான் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். இப்போ வெளியே வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சாமி பார்க்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தம்பி பாப்பா பார்த்திங்கன்னா பொம்மை கேட்டாங்க. சரி பொம்மை ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் கடையை. போகிறப்பே பார்த்தோம், சரி வரப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ ஒரு பொம்மை கடையை பார்த்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க வாங்குறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா பொம்மை வாங்கிட்டாரு. இப்போ காசு கொடுக்குறதுக்காக நின்றுட்டுருக்காரு. இப்போ நான் வந்து கவரில் வாங்கிட்டேன். இப்போ கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு கிளம்பலான்ட்டு வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பஸ் ஏற போகிறோம். கோயம்புத்தூர் வண்டி தான் ஏறியாச்சு. சீட்டு பிடிச்சி உட்காந்தாச்சு. எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா காரப்பொரி ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணால். அதனால் காரப்பொரி சாப்பிட்ருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோடு முடிஞ்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.